க்ரீமியாக மைல்டான டேஸ்ட்டில் ப்ரொக்கலி வச்சு ஒரு குருமா எப்படி செய்கிறது பார்த்துலாம். இது சப்பாத்தி, நான், பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பச்சை மிளகா, 2 பொடிசாக கட் பண்ண வெங்காயம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 100 கிராம் அளவுக்கு ப்ரொக்கலி, ஒரே ஒரு கேரட்டை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ உப்பு தேவைக்கேற்ப 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அரைப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 10 முந்திரி, 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு மைய அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ தண்ணி தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொத்தமல்லி கீரை தூவிட்டு ஒரே ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான ப்ரொக்கலி குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.